ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சர்வ வல்லவர் பாகம் 21. தலைப்பு: சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புதல். வேத பகுதி யோபு 22 அதிகாரம் 21 முதல் 23 வரை. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த வசனங்களிலே சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று எலிப்பாசுடைய வார்த்தைகளை வேத எழுத்துக்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது அவன் வாழ்வு எந்த நிலையில் இருந்தாலும் அவன் வாழ்வு மீண்டும் கட்டப்படும். பிரியமானவர்களே, எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டு அதன் அலங்கங்கள் பரிதாபமான நிலையில் இருந்தது. ஆனால் நெகேமியாவை கொண்டு தேவன் அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பினார். அதுபோலவே நமது வாழ்வு என் நிலையில் இடிக்கப்பட்டதாயினும் உடைக்கப்பட்டதாயினும் நொறுக்கப்பட்டதாயினும் எந்த நிலையில் இருந்தாலும் நமது வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு நமது தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் சர்வ வல்லவரிடத்திற்கு நமது மனதை திருப்ப வேண்டும். உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் காரியங்கள் என்று இருக்கின்ற நமது சிந்தையை உன்னதமான தேவனிடத்திற்கு, சர்வ வல்லமையுள்ள நமது கர்த்தரிடத்திற்கு நாம் மனதை திருப்பி அவருக்கு நேராய் மனம் திரும்புவோமானால் நமது வாழ்வை அவர் கட்டி எழுப்புவார். லூக்கா 19 அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் சகேயுவினுடைய மனம் திரும்புதலை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எரிகோவின் வழியாய் சென்றபோது ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்த சகேயு என்னும் மனிதன் இயேசுவை காண ஆசையாய் இருந்தான். இயேசுவும் அவனை சந்தித்து அவன் வீட்டில் தங்க விரும்புவதை குறித்து கூறினார். இயேசுவை வீட்டிற்கு அழைத்து செல்லும் வழியிலே அவன் தனது மனம் திரும்புதலை விதமாய் அறிக்கையிடுகிறார். நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினதுண்டானால் 4 மடங்காய் அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அவன் கூற, இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று கூறினார். நண்பர்களே, அவனை குறித்து சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் பாவியான மனுஷன் என்று அவனை குறித்து முறுமுறுத்தார்கள். ஆனால் இயேசுவோ அவனுடைய மனம் திரும்புதலை எதிர்பார்த்து அவனுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆகவே ஆண்டவர் இடத்தில் மனம் திரும்பின சகேயுவின் வாழ்வு கட்டப்பட்டது. உலகெங்கும் இந்த வேதத்தை வாசிக்கின்ற மக்கள் அறியும்படி அவனுடைய பெயர் நமக்கு தெரியக்கூடிய அளவிலே கர்த்தர் அவனுடைய வாழ்வை கட்டி எழுப்பினார். இரண்டாவது ஒரு மனிதனுடைய வாழ்வை குறித்து சொல்ல வேண்டுமானால் அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 1 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். சவுல் என்னும் வாலிபன் கிறிஸ்துவுக்கு எதிராக மிக வீரியத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்தான். சபைகளை துன்பப்படுத்தி பாழாக்கி தேவ ஜனங்களுக்கு மிகுந்த துன்பங்களை அவன் கொடுத்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் சந்தித்தார். அவன் மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரிடத்தில், சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பி அவன் தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தான். என்ன ஆச்சரியம்! சபைகளை இடித்து உடைத்து பாழாக்கி கொண்டிருந்தவன் சபைகளை கட்டுகிறவனாக, சபைகள் நிலை நிற்பதற்கு நிருபங்கள் எழுதுகிறவனாக தேவன் அவனை பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் சவுலினுடைய எழுத்துக்கள். அவனை கர்த்தர் கட்டி எழுப்பி அவரை இன்று வரை மேன்மையுள்ள ஒரு பாத்திரமாக வேதத்தில் வைத்திருக்கிறார். இன்று சவுல் மனம் திரும்பாமல் ஒருவேளை இருந்திருந்தால் நாம் அவரை அறிந்திருக்க மாட்டோம். அவரை சபைகளை துன்பப்படுத்துகிற ஒரு மனிதன் என்ற நிலையிலே அவருடைய ஓட்டம் முடிந்திருக்கும். அவரை குறித்த விபரங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் மனம் திரும்பின போது அவருடைய வாழ்க்கை சர்வ வல்லவரால் கட்டப்பட்டு சபைகளை கட்டுகின்ற மனிதனாக, மாபெரும் ஒரு தேவ மனிதனாக, நம்ம எல்லாருக்கும் முன்னோடியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ ஊழியமும் செய்தவராக தேவன் அவரை கட்டி எழுப்பினார். மூன்றாவது ஒரு மனிதனை குறித்து சொல்ல வேண்டுமானால், சிலுவை மரத்தில்
இயேசுவோடு கூட தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை உள்ள வசனங்களில் அதை வாசிக்கிறோம். இயேசுவின் இரு பக்கங்களிலும் இரு கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் அவரை நிந்தித்தான். ஆனால் மற்றொருவனோ ஆண்டவருக்கு பயந்து அவன் சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும் என்று அவருக்கு நேராக தன் மனதை திருப்பினான். என்ன ஆச்சரியம்! இன்னும் சற்று நேரத்தில் உயிர் பிரிய போகின்ற அவனை குறித்து இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். என்ன பெரிய பாக்கியம்! இயேசு இந்த உலகத்தில் இவ்வளவு தூய வாழ்க்கை வாழ்ந்து பாடுபட்டு மரித்து பரதீசுக்கு போகிறார். ஆனால் இவனோ காலம் முழுவதும் கள்ளனாக வாழ்ந்து கடைசி நேரத்தில் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பின போது அவன் பரதீசுக்கு, இயேசுவோடு பரதீசுக்குட்படும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? அதுதான் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும் போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மேன்மை. ஆகவே இதை கேட்கும் பொழுது நாமும் கடைசி நேரத்தில் மனம் திரும்பி விடலாம் என்கிற தீய எண்ணம் நாம் கொள்ளக்கூடாது. நாம் அவனுக்கு அப்பொழுதுதான் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவன் மனம் திரும்பினான். காலம் முழுவதும் கள்ளனாயிருந்தவன் கடைசி நேரத்தில் பரதீசுக்குட்படும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்து விட்டது. ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, சர்வ வல்லவரிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். தெசலோனிக்கே சபை ஊமையான விக்கிரகங்களை சேவிப்பதை விட்டு ஜீவனுள்ள தேவனை சேவிப்பதற்கு மனம் திரும்பினது. சகேயு பணம், பொருள் இவைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அவன் கிறிஸ்துவை ஆதாயமாக்க அவன் மனதை திருப்பினான் தேவனுக்கு நேராக. சவுல் பாரம்பரியத்தையே பெரிதாய் நினைத்து கொண்டிருந்தவன் சத்தியத்திற்கு நேராய், இயேசுவுக்கு நேராய் தன் மனதை திருப்பினான். அவன் கட்டப்பட்டான். கள்ளன், காலம் முழுவதும் அவன் கள்ளனாய் இருந்தாலும் கடைசி நேரத்தில் சர்வ வல்லவரிடத்திற்கு மனம் திரும்பின போது அவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவனாய் மாறிவிட்டான். ஆகவே நாம் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பாமல் இருந்தால் மனம் திரும்புவோம். சில வேளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சில குறைவான அனுபவங்களுக்குள் வாழலாம். எபேசு சபை ஒரு தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனை பின்பற்றுகிற சபை. ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து பாராட்டுகிறார். ஆனால் ஒரு குறைவு இருந்தது. ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்னும் குறை இருந்தது. அப்பொழுது அந்த குறைவை சுட்டிக்காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலிருந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் விளக்கு தண்டை நீக்குவேன் என கூறுகிறார். ஆகவே நாம் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் இதை கேட்கும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். நீங்கள் தேவனிடத்திலே நாம் மனம் திரும்பினவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் ஏதாகிலும் குறைவுகளோடு இருந்தால் அந்த குறைவிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராய் அதை சரி செய்வோம். அப்பொழுது நமது வாழ்வை அவர் கட்டி எழுப்பி நம்மில் அவர் மகிமைப்படுவார். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மிடத்தில் மனம் திரும்பின ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் கட்டி எழுப்பப்பட்டார்கள். எந்த நிலையில் எங்கள் வாழ்க்கை இருந்தாலும் நாங்கள் உம்மிடத்தில் மனதை திருப்பும் போது, உமக்கு நேராய் எங்கள் மனம் திரும்பும் போது எங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை சிந்தித்தோம். சில உதாரணங்களை வேதத்திலிருந்து நாங்கள் சிந்தித்தோம். தேவனே, இதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்பவும், அதனால் அவருடைய வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்படவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. மனம் திரும்பின பிள்ளைகள் ஏதாயிலும் குறைவுக்குள் வாழ்வார்களானால் அந்த குறைவை விட்டு வெளியே வரவும், தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவ ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளவும் கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.